ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் vocabulary தான் பார்க்க போகிறோம். அதுவும் எவ்வளோ வேர்ட்ஸ் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 85 வேர்ட்ஸ் வந்து நம்ம இதில் கற்றுக்க போகிறோம். சரியா? வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு வேர்டு என்ன அப்படின்னா நோ வாய்ஸ். நோ வாய்ஸ்னா என்ன அப்படின்னா எ பர்சன். நோ வாய்ஸ்னா ஒரு பர்சனா, அவர் எப்படிப்பட்டவரா, ஹூ இஸ் நியூ, அவர் வந்து ஒரு புதிய நபரா, ப்ளஸ் அண்ட் வித்தவுட் எனி எக்ஸ்பீரியன்ஸ் இன் சர்டைன் ஜாப், எந்த ஒரு வேலையிலையும் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. கரெக்டாக சொல்லணும்னா ஃப்ரெஷரை தான் நோ வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தமிழில் சொல்லணும் அப்படின்னா கற்றுக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய நபர் இப்படி சொல்லலாம். ஓகே ஓகே இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நோ வாய்ஸ் ப்ரோக்ராமர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ண ப்ரோக்ராமர் சம்டைம்ஸ் சில நேரங்களில் மேக் ஃபண்டமெண்டல் எரர்ஸ், பேசிக்கான விஷயங்கள்லேயே எரர் உண்டாக்கிடுறாங்களாம். சரியா? இதுதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லி கொடுத்துருக்காங்க. நோ வாய்ஸ்க்கு பதிலாக வேற என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பிகினர், லேர்னர், நியோஃபைட், நியூபி, அப்ரண்டிஸ், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமா. ஓகே, நோ வாய்ஸ்க்கு ஆப்போசிட் மீனிங் என்ன அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், அதாவது என்னென்னா கற்று தேர்ந்தவர், அனுபவம் உள்ளவர், இதுதான் இதற்கு ஆப்போசிட் மீனிங்கு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ்போர்ட், வெட்டிரன், ப்ரொஃபஷ்னல், இந்த மாதிரி சொல்லலாமா. ஓகே, அடுத்த வேர்டு என்னென்னா லுக்ரேட்டிவ். லுக்ரேட்டிவ்னா என்னென்னா ப்ரொடியூசிங் எ கிரேட் டீல் ஆஃப் ப்ராஃபிட். அதுதான் இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க. லுக்ரேட்டிவ்னா என்னென்னா ப்ரொடியூசிங் எ கிரேட் டீல் ஆஃப் ப்ராஃபிட், அதாவது என்னென்னா தமிழில் சொல்லணும்னா லாபகரமான. ஓகேவா? ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அதை ப்ராஃபிட்டபுளாக பண்ணுறது, அதுக்கு பேர் தான் லுக்ரேட்டிவ், தமிழில் லாபகரமான. ஓகே, அடுத்தது இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். த டூரிசம் பிஸ்னஸ் இஸ் நாட் வெரி லுக்ரேட்டிவ் அப்படின்னா என்னென்னா இந்த டூரிசம் பிஸ்னஸ் வந்து, டூரிசம்னா இந்த ஊருக்கு இந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேன்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறோம் இல்லையா, இந்த மாதிரியான பிஸ்னஸ். ஒரு 10 பேர் சேர்ந்து வேன் எடுத்துகிட்டு போய் வராங்க இல்லையா. ஸோ இதை வந்து ஒரு பிஸ்னஸாகவே பண்ணுறாங்களாம். ஸோ அந்த டூரிசம் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா லாபகரமாக இல்லையா அட் திஸ் மூமெண்ட், இப்பொழுதைக்கு அது லாபகரமாக இல்லையா. பட் இஃப் இட் இஸ் ஒர்க்டு அப்பான், இன்னும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள் வேலை செஞ்சோம் அப்படின்னா இட் வுட் ப்ரூவ் குவைட் ப்ராஃபிட்டபிள், இதுவும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக லாபகரமான பிஸ்னஸாக மாறும் அப்படின்னு இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, லுக்ரேட்டிவ்க்கு பதிலாக என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கெயின்ஃபுல், காஸ்ட் எஃபெக்டிவ், ஃப்ரூட்ஃபுல், ரிவார்டிங், அட்வான்டேஜியஸ், ப்ராஃபிட்டபிள், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமா. ஓகே, லுக்ரேட்டிவ்க்கு ஆப்போசிட் மீனிங் என்ன? லாபமற்ற. பிஸ்னஸ் வந்து எந்த லாபமும் இல்லாமல் வரவு வருது, நம்ம போட்ட காசை மட்டும்தான் எடுக்க முடியுது, எந்த லாபமும் இல்லை. அதுதான் இதற்கு ஆப்போசிட் மீனிங் இல்லையா. லாபகரமாக இல்லைன்னா லாபமற்றது, இன்னும் சொன்னால் லாஸில் போகுது, இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் இதற்கு ஆப்போசிட் மீனிங் தான். ஓகே, இதற்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜியஸ், ஃபுட்டைல், இந்த மாதிரியெல்லாம் சொல்லலாமா. ஓகே, அடுத்த வேர்டு என்னென்னா சூப்பர் சீட். சூப்பர் சீட்னா என்னென்னா டு டேக் த பிளேஸ் ஆஃப் சம்திங் அல்லது சம்படி, யாரோ ஒருவருடைய பிளேஸை நாம் எடுத்துக்கிறது, விச் எக்ஸிஸ்டட், ஆல்ரெடி அவங்க இருக்கக்கூடிய பிளேஸை நம்ம எடுத்துக்கிறது. ஆர் வாஸ் யூஸ்டு பிஃபோர், அவங்க யூஸ் பண்ண பொருளை நம்ம எடுத்துக்கிறது இல்லைன்னா. அண்டு விச் ஹேஸ் நவ் பிகம் ஓல்டு ஃபேஷன், இல்லைன்னா பழைய பொருள், இது வந்து ரொம்ப ஓல்டு ஃபேஷன் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறது தான் என்ன அப்படின்னா சூப்பர் சீடு. அதாவது என்னென்னா பழைய வழக்கத்தை நீக்கிறது, அதுதான் சூப்பர் சீடு. கரெக்டாக சொல்லணும்னா பழசை மாற்றுறது.
சரியா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன் டைம் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன் மே சூப்பர்சீட் தோஸ் ஆஃப் த பர்சனல் கம்ப்யூட்டர். ஓகேவா? அதாவது என்னென்னா, பர்சனல் கம்ப்யூட்டரில் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாம் இப்போ இருக்க ஸ்மார்ட் ஃபோன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. சரியா? அதற்கு நம்ம சின்னதாக ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, அதற்கு பர்சனல் கம்ப்யூட்டர் தான் வேணும்னு அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக இப்போ ஒரு ஃபோன் இருந்தாலே போதுமானது. சரியா? அதுதான் பழைய வழக்கத்தை நீக்கிறது. பர்சனல் கம்ப்யூட்டர் மாதிரியே இப்போ ஸ்மார்ட் ஃபோனும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. சரியா? அதுதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. சூப்பர் சீடுக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரீப்ளேஸ், அவுட்ஸ்டெப், ஓவர் த்ரோ, சப்ளான்ட், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமா. இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்னென்னா, நீடித்து இருக்க செய்தல். அதாவது என்னென்னா, ரொம்ப நாள் பழைய வழக்கத்தையே பயன்படுத்திட்டு இருக்கிறது, பழைய வழக்கத்தையே இப்போ வரையும் கடைபிடிக்கிறது. ஸோ அதுதான் இதற்கு ஆப்போசிட் மீனிங் சூப்பர் சீடுக்கு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சஸ்டைன். சஸ்டைன், பழைய விஷயத்த மாற்றாமல் இப்போ வரையும் அதே ஃபாலோ பண்ணுறது. சஸ்டைன், அப்ஹோல்டு, இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாமா. ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு அட்யூன். அட்யூன்னா என்னென்னா மேக் அட்ஜஸ்டபிள் அண்டு ஹார்மோனியஸ். ஹார்மோனியஸ்னு ஒரு இடத்துல பார்த்தோம் தெரியுமா? ஹார்மோனியஸ்னு என்னென்னா ஒத்துணர்வு. நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல ஹார்மோனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்திசை அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்பில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஜிப் அப்படின்னா என்னது? இன்சல்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம், இல்லைன்னா கிண்டல் அடிக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் ஜிப்பு. இன்னொரு மீனிங் கோயின்சைட் இன் தயர் கேரக்டர், அதாவது ஒத்திசைன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் ஜிப்புக்கு பதிலாக நம்ம என்னெல்லாம் வேர்ட்ஸ் பார்த்தோம்? ஹார்மோனைஸ், கன்கார்ட், அக்கார்ட், கரோபரேட், அந்த ஹார்மோனைஸ் தான் இங்கேயும் வருது. ஒத்திசை, ஒத்திசை. ஓகேவா? அட்யூன் அப்படிங்கிறதுக்கு மேக் அட்ஜஸ்டபுள், அதற்கு ஏற்றார் போல் நாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது. அண்டு ஹார்மோனியஸ், ஒற்றுமையாக இருக்கிறது, ஒத்து போகிறது, மற்றவங்களோட கேரக்டர்ஸோட ஒத்து போகிறது. ஓகே, தமிழில் அட்யூன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இணக்கம், இணக்கம் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இட் இஸ் பிலீவ்டு தட் மெடிடேஷன் ஹெல்ப்ஸ் attune the body with the spiritual elements of the universe when practiced properly. நான் ஒரு விஷயத்தை நல்லா நம்புகிறேன். மெடிடேஷன் பண்ணால் என்னுடைய உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது, நிறைய விஷயங்கள் அட்ஜஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் நல்லா நம்புகிறேன். மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த யூனிவர்ஸில் உள்ள நிறைய ஸ்பிரிச்சுவல் எலமெண்ட்ஸ் அப்படின்னா ஆன்மீக கூறுகள் சொல்லுவாங்க, அதை நான் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா என்னுடைய உடலில் நிறைய மாற்றங்கள் நிகழ்கிறத நான் கண்கூட பார்க்க முடியும். அதுதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அட்யூனுக்கு பதிலாக என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அடாப்ட், கன்ஃபார்ம், அரேஞ்ச், சின்க்ரோனைஸ், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்ன அப்படின்னா இணக்கமற்ற, அட்ஜஸ்டே ஆகாத. அட்யூன்னா அட்ஜஸ்ட் ஆகிறது, அட்யூனுக்கு ஆப்போசிட்டு அட்ஜஸ்டே ஆகாதது, அட்ஜஸ்டே ஆக மாட்டாங்க. ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது அட்யூனுக்கு ஒரு மீனிங். ஒரு இதில் என்ன பண்ணால் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியே வைக்க மாட்டோம். ஸோ இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா டிஸ்அரே, டிஸ்அரப்ட், டிஸ்ஹார்மோனைஸ், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்த வேர்டு என்னென்னா பெர்ஸ்பிகாசிட்டி. பெர்ஸ்பிகாசிட்டி அப்படின்னா என்னென்னா குவாலிட்டி டு எக்ஸாமைன் திங்ஸ் டீப்லி தட் ஆர் நாட் ஆப்வியஸ். ஆப்வியஸ்னா ஒரு விஷயத்தை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, நாட் ஆப்வியஸ்னா என்னால் அந்த விஷயத்த ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல? ஒரு திங்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? ரொம்ப டீப்பாக, ரொம்ப குவாலிட்டியாக, சரியா, டெப்த்தாக நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அதுவும் ரொம்ப குவாலிட்டியாக ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன்
ஆனால் அதை எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதற்கு தமிழில் சொல்லணும்னா நுண்ணறிவு. தமிழில் சொல்லணும்னா நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். The detective's perspicacity allowed him to easily recognize the criminal in the crowd. அதாவது என்னன்னா, இந்த டிடெக்டிவ் உடைய நுண்ணறிவை அலோ பண்ணும் அப்படின்னா ஈஸியாக நம்மளால கண்டுபிடிச்சிட முடியுமா கிரிமினல் இந்த க்ரௌடில் உள்ளது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. ஓகே, பெர்ஸ்பிகாசிட்டிக்கு பதிலாக என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்சைட்ஃபுல்னஸ், பெர்ஸ்பெக்டிவ்னஸ், அக்யூட்டி, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமா? என்னென்ன வேர்ட்ஸு? இன்சைட்ஃபுல்னஸ், பெர்செப்டிவ்னஸ், அக்யூட்டி, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமா? ஓகே, பெர்ஸ்பிகாசிட்டிக்கு ஆப்போசிட் மீனிங் என்னன்னா இயலாமை. அதற்கு இயலாமை, கண்டுபிடிக்க முடியலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இதற்கு ஆப்போசிட் மீனிங். ஓகே, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டல்னஸ், அப்டியூஸ்னஸ், இம்பெசிலிட்டி. இம்பெசில்னா என்னன்னு பார்த்தோம், ஒரு முட்டாள், ஒரு ஃபூல் நம்ம பார்த்தோம் தெரியா, கண்டுபிடிக்க முடியாத ஒரு முட்டாள், இவனால் கண்டுபிடிக்க முடியலடா, இவன் ஒரு ஃபூல்ரா அப்படி சொல்கிறோம்ல, இம்பெசிலிட்டி. நம்ம படித்தோமா? படித்தோம் சரியா. ஓகே, அடுத்த வேர்டு என்னென்னா டிஸ்பொசிஷன். டிஸ்பொசிஷனுக்கு மட்டும் 4 மீனிங் இருக்குது. ஃபஸ்ட்டு மீனிங் என்னென்னா நேச்சுரல் பிஹேவியர் ஆஃப் எ பர்சன். அதாவது என்னென்னா ஒருத்தருடைய இயல்பான ஒரு பண்பு. சரியா, அது ஒரு மீனிங்கு. தமிழில் சொல்லணும்னா இயல்பான பண்பு கூறுகள். ஓகே, இந்த இடத்துல டிஸ்பொசிஷனுக்கு பதிலாக என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டெம்பரமெண்ட், மென்டாலிட்டி, ஆட்டிடியூட், மூட், அவுட்லுக், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமா? ஓகே, இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மை சிஸ்டர் ஹேஸ் அ வெரி சீர்ஃபுல் டிஸ்பொசிஷன் அண்ட் இஸ் ரேர்லி டிப்ரெஸ்டு. அவளுடைய பிஹேவியர், என்னோட சிஸ்டர் எப்பொழுதுமே சந்தோஷமாக தான் இருப்பா, எப்பயாவது தான் டிப்ரெஷனாக இருப்பா. ஸோ அவங்களோட நேச்சுரல் பிஹேவியர் இதில் சொல்லப்படுதா? எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பா, எப்பயாவது தான் டிப்ரெஷனாக இருப்பாளாம். அதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த மீனிங் என்னென்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஈவெண்ட்ஸ் இன் டைம். அதாவது டைமுக்குள்ளே ஒரு ஈவெண்ட்டையோ இல்லை திங்ஸையோ ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அது ஒன் ஆஃப் த மீனிங் டிஸ்பொசிஷனுக்கு. அதற்கு பதிலாக என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சீக்வன்ஸ், 1 by 1, செட்டப், சீரியஸ், அலைன்மெண்ட், லே அவுட், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதற்கு ஒரு எக்ஸாம்பிள். ஃபைனலி ஐ எம் ஃபினிஷ்டு வித் பிளானிங் த டிஸ்பொசிஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அட் மை பிரதர்ஸ் வெட்டிங். என்னோடய பிரதரோட வெட்டிங் வரப்போகுது. ஸோ அந்த வெட்டிங்க்கு சில விஷயங்கள்லாம் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னு இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. சரியா. ஓகே, அடுத்த மீனிங் என்னென்னா டு கெட் ரெட் ஆஃப் வாட் எவர் இஸ் அன்வான்ட் ஆர் யூஸ்லெஸ். அதாவது டு கெட் ரெட் ஆஃப் அப்படின்னா என்னென்னா எலிமினேட், நமக்கு அன்வான்டாக இருக்கிறதையோ இல்லை யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறதையோ எலிமினேட் பண்ணுறது. அது ஒன் ஆஃப் த மீனிங் டிஸ்பொசிஷனுக்கு. தமிழில் சொல்லணும்னா அகற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த இடத்துல டிஸ்பொசிஷனுக்கு பதிலாக என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்போசல், டிஸ்கார்டிங், ஸ்கிராப்பிங், டம்பிங், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, இன்னொரு மீனிங் இதற்கு இருக்குது டிஸ்பொசிஷனுக்கு ஹேபிட்டுவல் அட்ராக்ஷன் டுவோர்ட்ஸ் சம் ஆக்டிவிட்டி ஆர் அ திங்க். ஸோ முன்னாடி ஒன்று எலிமினேட்டுன்னு சொன்னல, அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் விட்டுட்டேன், சொல்லிடுறேன். இந்தியா நீட்ஸ் டு ஃபைண்ட் சம் மீன்ஸ் ஃபார் த டிஸ்பொசிஷன் ஆஃப் ஆல் ஆஃப் இட்ஸ் இ வேஸ்ட். அதாவது என்னென்னா இ வேஸ்ட்டை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்தியா கட்டாயமாக அதற்கான வழியை கண்டுபிடிச்சே ஆகணுமா. அதுதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. அடுத்த மீனிங் என்ன அப்படின்னா ஹேபிட்டுவல் அட்ராக்ஷன் டுவோர்ட்ஸ் சம் ஆக்டிவிட்டி ஆர் அ திங்க். அதாவது என்னென்னா ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியோ இல்லை ஏதோ ஒரு திங்ஸ் மேலேயோ
அளவு கடந்த அட்ராக்ஷன் இல்லை ஒரு அஃபெக்ஷன் இருக்குது இல்லையா, அது ஒன் ஆஃப் த மீனிங்காக டிஸ்பொசிஷனுக்கு. அதற்கு பதிலாக என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அஃபெக்ஷன், எ டைனி இன்க்ளைனேஷன், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமா. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹி ஹேஸ் அ டிஸ்பொசிஷன் டு கம்ப்ளைன் அபவுட் ட்ரிவியல் மேட்டர்ஸ். அதாவது என்னென்னா, நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குங்கிறதுக்கோசரம் அதில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்த வேர்டு என்னென்னா காண்டிமெண்ட். காண்டிமெண்ட்னா என்னென்னா சம்திங் யூஸ்டு டு என்ஹான்ஸ் த ஃப்ளேவர் ஆஃப் த ஃபுட்டு. ஃபுட்டோட ஃப்ளேவர், சுவையை கொஞ்சம் கூட்டுறதுக்காக ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா காண்டிமெண்ட்டா. அதற்கு ஒரு எக்ஸாம்பிள், த கேஃப்டீரியா செல்ஃப் சர்வ் டேபிள் ஹேஸ் அ ஃபுல் அரே ஆஃப் காண்டிமெண்ட்ஸ். அதாவது என்னென்னா கேஃப்டீரியா அப்படிங்கிறது உணவகமாப்பா. நான் காஃபி ஷாப்புன்ற மாதிரி சொல்லியிருப்பேன், அது கிடையாது. கேஃப்டீரியா அப்படின்னா உணவகம். அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அங்கே நம்ம சாம்பார் ரசம் இதெல்லாம் நம்மளே தான் போட்டு சாப்பிட்டுக்கணுமா. சர்வீஸ்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. சரியா? சாப்பாடு வேணுன்னா வாங்கிட்டு வந்து பிளேட்டில் வச்சுட்டு குழம்பு ரசம்லாம் டேபிளில் அடுக்கி வச்சுருப்பாங்க. வேணுங்கிறத நம்ம போட்டு சாப்பிட்டு வெளில வந்துகிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ அதான் செல்ஃப் சர்வ் டேபிள்னு சொல்லுவாங்க கேஃப்டீரியாவில். அதில் நிறைய காண்டிமெண்ட்ஸ், நிறைய சீசனிங் வந்து அடுக்கி வச்சுருக்காங்களாம். வேணுங்கிறத போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாமா. ஸோ அதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்கிறாங்க. காண்டிமெண்ட்டுக்கு பதிலாக என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சீசனிங், ட்ரெஸ்ஸிங், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமா. ஓகே, அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா ஆப்படைட். ஆப்படைட்னா என்ன அப்படின்னா எ ஸ்ட்ராங் டிசைட் ஃபார் சம்திங். எ ஸ்ட்ராங் டிசைட் ஃபார் சம்திங், ஏதோ ஒன்று மேலே ஸ்ட்ராங்காக ஆசைப்படுறது, அதுதான் ஆப்படைட். தமிழில் பசி ஆர்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஜாகிங் அண்ட் எக்ஸசைசிங் சாட்டியேட் மை ஆப்படைட் ஃபார் ஃபிட்னஸ். ஃபிட்னஸ்க்கான ஆர்வம், ஃபிட்னஸ்க்கான ஆர்வம், எனக்கு ஃபிட்னஸ் மேலே எனக்கு அதிகப்படியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்வம் இருக்குது. அதற்காக நான் ஜாகிங்கும் எக்ஸசைசிங்கும் பண்ணேன். அது என்ன திருப்திப்படுத்துச்சு நான் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு அப்படின்னு எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆப்படைட்டுக்கு பதிலாக என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹங்கர், கிரேவிங், லாங்கிங், இயர்னிங், தர்ஸ்ட், அர்ஜ், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்னென்னா திருப்திப்படுத்துறது. பசியோடு இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு வயிறு முட்டை போட்டால் திருப்தி அடைஞ்சிருவாங்க இல்லையா. ஸோ அது வந்து என்னென்னா திருப்தி. ஆப்படைட்டுக்கு ஆப்போசிட் மீனிங் திருப்தி அடைதல். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ரெப்ளிட்னஸ், ரெப்ளீஷன், சாட்டியேஷன், சாட்டியிட்டி, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமா. அடுத்த வேர்டு என்னென்னா எக்ஸார்பிட்டன். எக்ஸார்பிட்டன்னா என்னென்னா மச் மோர் எக்ஸ்பான்சிவ் தென் இட் ஷுட் பி. அது இருக்கிற விலையை விட ரொம்ப எக்ஸ்பான்சிவாக இருக்கிறது, விலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறது, ரொம்ப மிகையாக இருக்கிறது, அதுதான் எக்ஸார்பிட்டன். ஒரு எக்ஸாம்பிள், சம்டைம்ஸ், சில நேரங்களில் we have to pay on exorbitant price for the decisions that were made in good faith. நல்ல எண்ணத்தோட சரியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம சில நேரங்களில் அதிகப்படியான அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்குமா. சரியா? அதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. எக்ஸார்பிட்டன்ட்டுக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸசிவ், ஸ்கை ஹை, அன்ரீசனபிள், இன்ஃப்ளேட்டட், மான்ஸ்ட்ரஸ், எனார்மஸ், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமா. இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்ன? குறைந்தபட்சம். இதற்கு எப்படி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்? மினிமல், ரீசனபிள், மினிமல், ரீசனபிள், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமா. அடுத்த வேர்டு என்னென்னா பர்ப்ளெக்ஸ். பர்ப்ளெக்ஸுங்கிறது ஆல்ரெடி என்டாங்கிளில் பார்த்தோம் தெரியுமா. என்டாங்கிள்னால் சிக்கிக்கொள்ளுதல், ஏற்கனவே பார்த்தோமா. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பர்ப்ளெக்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். டு கெட் கன்ஃபியூஸ்டு ஓவர் சம்திங் தட் இஸ் நாட் அண்டர்ஸ்டூட்.
ஒரு விஷயம் நமக்கு சரியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. அப்ப என்ன பண்ணுவோம்? ரொம்ப கன்ஃப்யூஸா இருப்போம். ஸோ அதுக்கு பேர் தான் பெர்ப்ளெக்ஸா. தமிழ்ல சொல்லணும்னா குழப்பம். ஓகே. இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். The teacher explained everything again when her students looked a bit perplexed. அதாவது சின்னதா குழப்பம் அடைஞ்சா கூட ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர் என்ன பண்ணுவாங்க, என்னோட டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களாம். அதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. பெர்ப்ளெக்ஸ்க்கு பதிலாக வேற என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பசில், என்டாங்கிள் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாமா. இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்ன அப்படின்னா, எளிமையான. ஸோ அதற்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? சிம்பிளிஃபைடு, ஸ்ட்ரீம்லைன்டு, ஃபெசிலிட்டேட்டட் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமா. ஓகே. அரவுண்ட் 85 வேர்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டேன். தெளிவாக உட்காந்து படிச்சிடுங்க. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.